ஹாய். ஒரு 15க்கு 15 பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கோங்க. பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த முனை பகுதியை இந்த மாதிரி சென்டரை பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி கீழே தாத்து விட்டுட்டு மேலே இருக்கிற போர்ஷனை இப்படி கீழே தாத்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மேலே இந்த மாதிரி ஒசுத்தி விட்டுக்கோங்க. இந்த கீழே பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சென்ட்ரல் லைன் பார்த்து, அதில் சென்ட்ரல் லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைன் பார்த்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கரெக்டாக கார்னர் வரைக்கும் பார்த்து இந்த பகுதியை நல்லா அப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இப்படி மடக்கிக்கோங்க கீழே பார்த்து. அடுத்து இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இந்த மாதிரி மேலே பார்த்து இப்படி மடக்கி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. பேப்பரை திருப்பிக்கிட்டு அடுத்த பகுதியும் இதே மாதிரி நம்ம மடக்கின மாதிரியே கரெக்டாக வச்சு மடக்கிக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி மடக்கியாச்சு. இப்படி வச்சு உள்ளாடி விட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த பகுதி இந்த பகுதியை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளாடி இந்த மடக்கு போகிற மாதிரி இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த பகுதியை கரெக்டாக இப்படி வச்சு ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு இந்த இறகு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த இறகை இந்த மாதிரி அடுத்த பக்கமாக இப்படி வச்சு இப்படி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை இப்படி கீழே பார்த்து மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு பார்க்குறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இறகை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்த பக்கம்
அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த வால் பகுதிக்கு வாங்க. இந்த வால் பகுதியில் இந்த இடம் இங்கே பாருங்கள், இந்த இடத்த இந்த மாதிரி இப்படி திருப்பி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்படி இப்படி மடக்கிக்கிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க 2 பக்கமும். இந்த பகுதியை இந்த மாதிரி விரித்து 2 பக்கமும் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? அப்புறம் நமக்கு அந்த உள்ளாடி இப்படி மடக்கி வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி மடக்கி வந்ததுக்கு பிறகு இந்த மடக்கு உள்ளாடி இருக்கிற மடக்கு பகுதியை கீழே தாத்து அப்படி கீழே அப்படி அமுக்கி வைக்கணும். கீழே பார்த்து அமுக்கி வைக்கணும். 2 பக்கமும் அதே மாதிரி கீழே பார்த்து அமுக்கி வைக்கணும். ரெண்டு பக்கமும் அப்படி உள்ளாடி பார்த்து ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க அந்த பகுதியை. இப்போ நம்ம ஃப்ளாட் ஆக்கியாச்சு. அடுத்து நமக்கு இந்த முனை மாதிரி இருக்கா, இந்த பகுதியை இப்போ நல்லா பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃப்ளாட் ஆக்குனது தெரியும். இப்போது நமக்கு அந்த குருவியோட அந்த ஹம்மிங் பேர்டோட தலைப்பகுதியில் கொஞ்சம் பகுதிக்கு அந்த மொனை வருது பார்த்திங்களா, அந்த மொனை வரக்கூடிய பகுதி இந்த மாதிரி 2ஆக மடக்கி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி அந்த மொனை வரக்கூடிய பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அமுக்கி அந்த பகுதியை மொனை மாதிரி ஆக்கிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.